ஏன் தெரியுமாக்கா என் வீட்டுக்காரர் எனக்கு பூ வாங்கி தர மாட்டாரு? ஏமா அந்த பூ வெள்ளுப்பாட்டுக்காரங்க படுத்துடமா அப்படின்னு குடிசையில இருக்குது. சரி வெள்ளுப்பாட்டுக்காரன்னா ஏன் தெரியுமா என் வீட்டுக்காரர் எனக்கு பூ வாங்கி தர மாட்டாரு? அந்த பூல உள்ள காம்பு என் தலையை குத்துமா. நான் இந்த நடுவர் பதவியை ராஜினாமா செய்வேன். அவசரத்துல அந்த அக்கா பேக தூக்கிட்டு போறீங்க. அமௌண்ட் கூட அதுலதான் இருக்கும். உழுது செத்துறா. இவரெல்லாம் நம்பாதீங்க. பேக் அந்த பக்கமா தூக்கி வைங்க. எதுக்கு இப்ப வந்து பண்ணா கல்யாண வாழ்க்கை எப்படி ஜாலியா இருக்கு. ஊரறிய நாடறிய பல்லலிலே நமக்கு உத்தவங்க மத்தவங்க மத்தியிலே. ஊரறிய நாடறிய பல்லலிலே நமக்கு உத்தவங்க மத்தவங்க மத்தியிலே. பொன்னாகி பொன்னாகி பொன்முறை பொன்னாகும் தேவையிலே ஒருவர் கையை மற்றொருவர் பிடிக்கலாமா? இதை ஒருவராம ஆம்பளைங்க கவிக்கலாமா? ஆமா ஆமா ஏமா 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 விட்டு சுத்தி சுத்தி கிட்ட ஓடி வந்து தொடலாமா? ஆமா கட்டு முன்னே கை மேல தொடலாமா? ஆமா 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 ஏமா என்ன அருமையான வாழ்க்கை நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஆம்பளை பசங்க எப்படி இருப்பான்? சட்டி தலையே அவங்க ஸ்டைல பார்த்துருக்கீங்களா? நடுவுல கீழே கூட படுத்துக்கிறாங்க. நடுவுல சட்டி தலை முடிய விட்டுட்டு சுற்றி அவ்வளோ ஆடு மாடு மேய்ச்ச மாதிரி இருக்கு. இந்த பக்கம் 3 கோடு இந்த பக்கம் 3 கோடு. என்னடா உங்க ஸ்டைல்னு கேட்டா இதான் பைபாஸ் ரோடு தான். பின்னாடி போன் நம்பர்லாம் எழுதி போட்டுக்காரு. 108 அப்பாச்சின்னு ஒரு பைக்கை எடுக்கிறாங்க. அந்த பைக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒருத்தர் இருக்கா, செகண்ட் ஃப்ளோர்ல ஒருத்தர் கிடக்குறான். கையில செல்போனை வச்சுக்கிட்டு என்ன வந்துச்சு மாப்பிள, இதோ வந்துச்சு மாப்பிள, 100ல போனா 108ல வாரானே. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை பசங்க செய்யறேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச போது அப்படியே நடந்தது. பொறுப்பற்ற கணவனை பொறுப்புள்ள கணவனை ஆக்குவா பாருங்க மனைவி. என் வீட்டுக்காரருக்கெல்லாம் காய் நறுக்கவே தெரியாது. என் வீட்டுக்காரருக்கு காய் நறுக்க தெரியாது. நான் இனி பேச மாட்டேன். வாங்க நம்ம அடுத்த வருஷம் நான் வருவேன். என்ன பேரு காப்பியா போட்டு சொன்னாங்க. காப்பி போட என் வீட்டுக்காரருக்கெல்லாம் காய் நறுக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, துணி மடிக்க தெரியாது. ஆனா என்ன எப்ப கல்யாணம் பண்ணாலும் அப்புறமா சூப்பரா சாம்பார் காய் நறுக்க ட்ரைனிங். அவளே சூப்பரா துணி துவைப்பார். இவர் அதெல்லாம் வீட்டுல அவங்க மாமியாருக்கு சேலை துவைச்சிட்டு இருக்காங்க. மேடையில வந்து சொல்றாரு வாழ்க்கையில மனைவியை தாங்க ரசிக்கணும். உண்மையில மனைவிக்கு பேர் உமா மகேஸ்வரி வைங்களா, உமா மகேஸ்வரி அப்படி லாங்க போகக்கூடாது. அப்படியே சுருக்கணும். உமா உமி குட்டி உமா அப்படிதான் ஓடி வருவாங்க. இப்ப மனைவிக்கு எங்க ஊர்ல இப்படிதான் ஒரு பையன் உம்மா உம்மான்றதா அந்த பிள்ளை அடுத்த 3 மாசத்துல அம்மா வைக்கிறேன். அது கல்யாணத்துக்கு முன்னாடி நடுவர்களே. ஆனா மனைவிக்கு பேர் மீனாம்பிகை வைங்களா, மீனாம்பிகை அப்படி போகக்கூடாது. மீனு குட்டி அப்பதான் மீன் மாதிரி தொட்டி. யார் பேர் மங்கையரசு? யார் வீட்டுக்காரர் என்ன விதமா கூப்பிடுவாரு? மாங்கி. வாடி வந்து பரண்டிச்சுமா. அதெல்லாம் கிடையாது. அது சந்தோஷமா சரி எல்லா பேரும் சொல்லிக்கலாமா? நான் இந்த ஒரே ஒரு பேரை நீ சொல்லிக்கிறேன் பாப்போம். எம்எஸ்சி பிஎட் எல்லாம் படிச்சுக்காரா? சரி குஞ்சித பாதத்தை எப்படி இருக்கு? அதெல்லாம் நாங்க சுருக்கிடுவோம். ஒண்ணு காட்டி வந்தா சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாம்? சுருக்கினா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு சம்பளம் தானடா. ஆமா சரி. கூப்பா இப்படியே போடு. அப்ப மங்கிருச்சு மாசி இடி கூடடா. இது அந்த மாதிரி செல்லமா ஆமா. ரெண்டு பேரும் இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு வந்தா சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த ஆண்களும் ஒத்துக்க மாட்டோமே. இப்போ நான் நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போறேன்னு வைங்க, உடனே போய் கட்டில போய் உடனே படுத்து உறங்கிட மாட்டேன். அங்க அவங்க வந்து குழந்தைங்க ஏதாவது இருந்தா தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு தான் படுப்பேன். 2 3 நாளா என்ன வந்து முறைச்சி பார்க்கலாம். நாளைக்கு எங்க ஊர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டிமா, சிவராஜன் இறைவன் அடி சேர்ந்தார். சிவராஜன் இறைவன் அடியா சேர்ந்தாரு, குழந்தைகள் அடிபடி சேர்ந்தாரு. எவனுக்கு தெரியும் எப்போ சுவாமி பிடிக்கான்னு எங்க தெரியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடிதான் ஆம்பளைங்க கஷ்டப்படாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா வரும்போதே விசாரிச்சுங்க, சேதுபதி ஊர்ல எந்த ஆண்களும் தண்ணி அடிக்க மாட்டாங்க. கடையே கிடையாதாமே. சத்தியமா அதுல எங்க சொந்த பந்தங்கள் எங்க அண்ணன் மாதிரி எங்க தம்பி மாதிரி யாருமே தண்ணி அடிக்க மாட்டாங்க. உண்மையிலே ஒருத்த முகத்தை ஒருத்த
பார்த்து சிரிக்காவல இது ஏதோ மேட்டர் இருக்காரு தப்பா அப்படி இல்ல நம்ம ஊர் ரகசியம் வந்து அரசு வரைக்கும் போயிருக்கேன் ஆல் இந்தியா லெவல்ல போயிருமே இப்ப யாருமே தண்ணி அடிக்க மாட்டாங்க எல்லாரும் எங்க உச்சநீ மகாலியம்மன் கோயிலுக்கு காப்பு கட்டி தண்ணி அடிக்க மாட்டாங்க ஆனா எங்க ஊர் மக்கள்லாம் 6 மணி ஆயிடுச்சுன்னா மானிட்டர் நெப்போலியன் வாசிஸ்டி ட்ரிபெக்ஸ் ஜானக்சர் அம்மு சிந்து ஒயிலு 5000 ஓட்கா நெப்போலியன் எர்குலிஸ் டீச்சர் ராயம் மேசபி பெக்காடியா லாமார்ச்சி ஓல்டு வந்து 1848 எம்சிஎம் டெய்னிக் ராயல் அக்கா ஹை வால்டேஜ் எக்ஸ்பிரஸ் பவர் ஒன்னில்லா மார்க்கிஸ் காப்பர் ரெட் லேபிள் அண்டர் பேப்பர் ஆன்டிகிட்டி ஓல்டு வந்து கோல்டு லூயிஸ் கார்டு ஸ்காட்ச் பட்டர் காட்சி பெக்காடியா ஆப்பிள் சிக்னேச்சர் பிரிட்டிஷ் ஒன்னெல்லாம் ஓல்டு செப்புங்கிற மட்டமான சரக்க தயவு செய்து அடிக்காதீங்க. ஆனா அடிக்க எங்க அண்ணமாருக்கே இவ்வளவு பேரு தெரியாது. அவன் 155 ரூபாய்க்கு ஒன்று போடுதாண்டி அப்பா அது அம்மா இருக்கா பிராந்தியா இருக்கா தெரியாது. இப்ப ஏன் பிராந்தி வேலை முடிச்சுட்டு உங்களுக்கு தெரியுதா? அவ்வளவு முடியாது. வீரன் ஒரு சரக்கு வந்திருக்கு. இதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இல்லை. உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்பிடணும். யாரு தெரியுமா? குடிகார கணவனுடன் குடித்தல் நடத்தும் ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்பிடணும். கைதட்டுங்க. சின்ன பாடா படுத்துறாங்க. ஐ எம் ஸ்டடி, ஐ எம் ஆல்வேஸ் ஸ்டடின்னு சொல்லி சாக்கடையில போய் விழுந்து கிடக்கிறாரு. அந்த சாக்கடையில கிடக்கிற கணவனை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வீட்டுல தன்னுடைய கணவன் குடிகாரனாக இருந்தாலும் தனக்கு கொண்டவன் என்று சொல்லி ஒவ்வொரு மனைவியும் குடும்பத்தை நடத்துறா பாருங்க. அந்த வாழ்க்கை தாங்க மகிழ்ச்சி. அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். நான் கேட்கிறேன், நிறைய ஒரே ஒரு கருத்து நடுவர்கள், இவ்வளவு நேரம் நாங்கெல்லாம் மகிழ்ச்சியா இல்ல சந்தோஷமா இல்லைன்னு சொல்லி சிவராஜனை சொல்றாங்கல்ல. பட்டிமன்றம் முடிஞ்சதோ பேமெண்ட் வாங்கிவிட்டு வீட்டுக்கு ஆண்டி வலைக்கு மனைவியை தேடி போவாரா, இல்லைன்னா நம்ம சேதுபதி ஊர் பக்கத்துல உள்ள சுடுகாட்டில் கிடப்பாரா? இவரு சொல்லுங்க பாப்போம். அவர் நாளைக்கு எங்க தர்மபுரியில பட்டிமன்றம் போறாரு. தர்மபுரி போறது எங்க போறது கிடையாது, சுடுகாட்டும் கிடையாது. மனைவியை தேடி நிறையா வரணும். அந்த வாழ்க்கை தாங்க சந்தோஷம். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை உள்ளங்கள், எல்லாம் கண்டட்டும் காதல் உள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். இது ஒரு கட்டை நடுவர்களே வில்லு பாட்டை பத்தி சொன்னாங்க. உண்மையிலே நம்ம கோயில் திருவிழாவில் வில்லு பாட்டு நடக்கும். அதுல இன்னைக்கு நம்ம கோயில கதாநாயகி நம்ம உச்சநீ மகாலி. அடுத்தால சுடல பாட்டு காவல் தேவர் இருப்பார். அப்ப சுடல பாடுறதுக்கு வில்லு பாட்டு நடக்குது. அரை நட மகனே சுடலைய மாதா பாவதியாருட மகனே ரவிவார். உண்மையில ஒரு கொலை பணத்தை எடுத்து புது கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டு வாமான்னு சொல்லி அவளுடைய மடியை நிறைச்சு விடுவாரு பாருங்க. அந்த திருமண வாழ்க்கை தான் மகிழ்ச்சி. அது மட்டுமா நடுவர்களே,
நடுவர்களுடைய வாழ்க்கையில ஆண்பாலும் பெண்பாலும் அன்பா இணையும் வாழ்க்கை தான் திருமணம். அந்த திருமண வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷம் தாங்க. ஒரு பொண்ணு போற வீட்டை தான் கல்வி மகள் வாசம் செய்யும் வாசல் என்று நம்ம போற வீட்டை தான் வாழ்த்துறாங்க வணங்குறாங்கன்னா, திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பு ஒரு நாளும் அல்ல. அது மனைவி, இந்த குழந்தைகள் என்பந்த இந்த குடும்ப வாழ்க்கை தான் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, திருமணத்திற்கு பின்புதான் மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை உண்மையிலே அருமையான ஊரு என்னுடைய சேதுபதி ஊர் எல்லாம் எங்க சொந்தக்காரங்க தான். இந்த நிகழ்ச்சியை லிங்கம்மாள் பத்மநாபன் அவங்க மகள் எனக்கு மல்லிகரசு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அருமையான எங்க சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே நீடூழி வாழ்க. என்னைக்கும் நம்முடைய மக்கள் பாசத்தோடும் நிம்மதியோடும் மேலும் அன்பளிப்பு வழங்க விரும்புபவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவராக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பு அல்ல, பின்பே இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம் செய்கிறேன். உண்மையிலே ரொம்ப அருமையா பேசிருக்காங்க. நான்லாம் இந்த எதிரணியில இருந்தா அந்த பின்னாடி கூட எடை கிடக்கிற இடையில வழியா குதிச்சு ஓடிப்பேன். நமக்கு அவ்வளவுலாம் பேச வராது. நல்லா பேச வரலன்னு தான் நம்மள நடுவுல உட்கார வச்சிருக்காரு. ஆனா எதிரணியில இருக்கிற சகோதரி அப்படி இல்லை. உடனடியாக அக்காவுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக அன்பு சகோதரி தங்கபாமா அவர்கள் மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பே என்று வாதிடுவதற்காக ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காவே சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காவே சரணம். துர்க்கை அம்மனை குறித்தாலே துன்பம் வருதோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்வவினைகள் ஓடும். பூக்களாக மனம் விரிந்து புன்னகை பூத்த நாட்களாக முகம் மலர்ந்து வாழ்க்கையின் பொழுதினை வசந்தமாய் எழுதி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இளையவளின் இரவு நேர இனிப்பான இரவு வணக்கங்கள். எத்தனை இக்கட்டான இடையூறுகளையும் அப்படி எல்லாருக்கும் இனிப்பு உணக்கத்தை தூக்கி அள்ளி வீசப்படாது. எத்தனை பேர் சுகர் பேஷண்ட் இருக்காங்களா யாருக்கு தெரியுமா? அவங்க குறைச்சு பிடிச்சுக்கோங்க. எத்தனை இக்கட்டான இடையூறுகளையும் இடையிலை தடுத்து நிறுத்தி சொற்களால் சொக்கட்டால் ஆடி அமர்ந்திருக்கும் எண்ணெயின் சக்கராயுதமே, எதிரணியிலே மின்னலை அணைப்பதற்காக மின்மினிகளை தூக்கி கொண்டு மண்ணை கவ வந்திருக்கும் ஜன்னலோர்த்த சொப்பனங்களே, ரெண்டும் பக்கத்தான ஒரு நாளும் பலிக்காது. எல்லாவற்றிற்கும் மேலாக நவரத்னங்களின் வைரமாக, நவக்கிரகங்களின் குருவாக, ராசிகளில் சிம்மமாக, இலைகளில் பிம்பமாக, மலர்களில் தாமரையாக, சிறந்த ஒரு கதாநாயகியாக, மேடையின் கதாநாயகி. இன்னைக்கு 1,000 ரூபா கூட பேமெண்ட் உங்களுக்கு. நான் ஒட்டுமொத்த பேமெண்ட்டை எனக்குங்களா நினைச்சேன். சிறந்த ஒரு பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரி கிருத்திகா கணேஷ் அவர்கள் சொன்னாலும் சொன்னீங்க பாருங்க. நான் வந்து சிம்மராசி இல்ல ரிஷபராசி. ஆனா வந்து இன்னொன்னு சொன்னீங்க பாருங்க, குருவா வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் உட்கார்ந்துருக்கணும் இல்லையோ, குரு யாராச்சும் வந்து உட்கார்ந்துருக்காரு. கோடி கோடியா கொட்டி கொடுக்க போறாங்க. இன்னைக்கு இங்கே அள்ளிட்டு போறாங்க ஆரம்பமே. ஆமா நடுவர் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து நீங்க தீர்ப்பெடுத்துக்கலாம். அங்க மேல் மாடியில பாருங்க, என் தம்பி மாரெல்லாம் எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க, சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட. ஆமா, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாருங்க, எல்லாம் பெட்டி
மாதிரி அப்படியே அடங்கி பார்த்தீங்களா? அதுலயும் பாதி இங்கேருந்து பார்க்கும்போதே கிளார் அடிக்குது இதுல இருந்து தெரியாத நடுவரவர்களே மகிழ்ச்சி முன்பு இருக்கா பின்பு இருக்காங்க. நடுவரவர்களே எங்க அக்கா சொன்னாங்க மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு பின்பு தான் இருக்கு அப்படித்தானே? திருமணத்துக்கு பின்பு தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னா எதற்கு நடுவரவர்களே விவாகரத்து நடக்குது? கோர்ட்டு வாசல்ல நாகர்கோவில் கோர்ட்டு வாசல்ல போய் பாத்தீங்கன்னா தினந்தரம் 1000 குடும்பங்கள் விவாகரத்து கேட்டு நிக்கிறாங்களே, ஜீவனாம்சம் கேட்டு நிக்கிறாங்களே. ஏன் நிக்கிறாங்க? மகிழ்ச்சி இருக்கிறதுனாலயா? கேளுங்க. மகிழ்ச்சி இருக்கிறதுனால மகிழ்ச்சி மண்ணாமானதுனால நடுவரவர்களே. அது மட்டும் இல்ல, எங்க அக்கா எனக்கு அக்கா அரசியல ஒரு உண்மையை ஒத்துட்டு போனாங்க எங்க சைடுக்கு. எப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது எங்க அரசியல் காலத்து எங்க பெரியம்மா ஆயில் வச்சு ரெட்டை ஜடை போட்டுட்டாங்களாம். நல்லா கவனிச்சுக்கணும். எங்க அக்காளுக்கு லாங் ஹேர். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லாங் ஹேர் எங்க போச்சு? கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஹேரையே உங்களால மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு ஹேரையே தக்க வைக்க முடியலன்னு சொன்னா மகிழ்ச்சி எங்க போச்சு நடுவரவர்களே? பியூட்டி இல்ல பார்லர் இல்ல. நீங்க வேற அவன் நல்லா பாருங்க, குடிச்சிட்டு வந்தா இவன் அடிச்சோடனே ஏறப்பத்தடி அப்படின்னு நேர தலையில தான் போய் கை வைக்கிறது. ஆமா, இழுத்து இழுத்து பாவி முடி கொட்டி போச்சு. அத்தனை முடியும் எங்க அத்தானுக்கு கையில சிக்கி சின்ன பின்னமாய் போனனால கூந்தல் அடிச்சு போச்சு. வேற ஒண்ணு இல்ல. நடுவரவர்களே அந்த கல்லூரி மாணவர்களை பாத்தீங்கன்னா தெரியும், ஒத்த நோட்டை எடுத்து ஒத்த நோட்டை 9 கூறு போட்டு முதல் பக்கத்துல இங்கிலீஷ் கொஞ்சம் ஆங்கிலம் ரொம்ப கிளார் அடிக்குது, பார்க்க முடியல. அடுத்த பக்கத்துல கணிதம், அடுத்த பக்கத்துல கிராஃபிக்ஸ், அடுத்த பக்கத்துல இயற்பியல், வேதியியல்ல கூறு போட்டு அந்த நோட்டை அப்படியே மடக்கி 9 திருகி பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு வர்ற ஸ்டைல் இருக்கு. அது அழகு, அது மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சி இல்ல. அந்த சுருட்டி பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கிற நோட்டை பேண்ட் பாக்கெட்ல வைக்கக்கூடிய இடம் இருந்தாலும் பஸ்ல ஏறின உடனே ஜன்னலோரத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளை மடியில அப்படி தூக்கி போடும் போது கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். அதுதான் சந்தோஷம். சரி, எங்க இளைஞர்கள் என்னோட அண்ணன் தம்பி காலேஜ் முடிஞ்சவங்க ஏதாவது வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வரமாட்டான், அப்படி வரமாட்டான். அம்மா போன் பண்ணுவாங்க, ஏ ராஜா எங்கடா இருக்காங்க? உடனே சொன்னான், என்னமா சும்மா போன் பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்டோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேமான்னு சொல்லிட்டு ராத்திரி 11 மணிக்கு வருவோம். அது மகிழ்ச்சி நடுவரவர்களே. ஆனா அப்படி கூட இல்ல. நீங்க நல்ல ஒரு விஷயம் கரெக்டா சொன்னீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கல்யாணம் ஆகாத பசங்க இருக்காங்கல்ல, வீட்டுல சாப்பிடவே மாட்டான், எப்ப பாரு தெருவா திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அம்மா சொல்லுவா, என்னடா தெருவா சுத்திக்கிட்டு இருக்க, வீட்டுல இருந்தா ஒரு ரூபாய் சோறாது வீட்டுல சாப்பிடுறா அப்படின்னா வீட்டுல என்ன இருக்கு நாங்க பாக்க, ஏன்னா அவன் பாக்குறது கூட வெளியேதான் இருக்கு. அதே பையனுக்கு அவன் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு பாருங்க, வீட்டு விட்டு வெளியே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பான். ஆமா, நீங்க ஒரு போன் பண்ணி பாருங்க, நீங்கள் தொடர்பு வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார், எங்க ரூம்ல கூட்டிட்டு இருப்பாரு. அம்மா சொல்லுவா, ஏன்னா வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி கோழி குஞ்செல்லாம் வெளியே போகுதா, கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வாடா. அவன் சொல்லுவான், வெளியில என்ன இருக்கு நாங்க பாக்க, அவன் வீட்டுக்குள்ள வந்துருச்சுல்ல. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா மரண பயம். மரண பயம். ஆமா நடுவரவர்களே, நம்மள ஒரு காலேஜ்ல மேக்ஸ் டீச்சர் நான் கிளாஸ்ல கேட்டேன், ஏய் மேக்ஸ் கொரோனா காலகட்டத்துல மேக்ஸ் எக்ஸாம் நடக்குது, பாஸ் ஆயிருவேன்னு கேட்டேன். நடுவரவர்களே என்ன சொல்லணும்? ஒண்ணு பாஸ் ஆவேன்னு சொல்லணும், இல்லைன்னா ஃபெயில் ஆயிருவேன் சொல்லணும். அப்படிதானே? அவன் வந்து எழுதுறா பாட்டு, அரியர் என்னும் தூது வந்தது, அது கொரியர் என்னும் தவாலி வந்தது, பாஸ் என்று நான் நினைத்தது இன்று ஃபெயிலாக மாறிவிட்டது. தங்கம்மாவுக்கு சமாதியை கட்டி இப்படிப்பட்ட பசங்க இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு முந்தைய வாழ்க்கை தான் நடுவரவர்கள் மகிழ்ச்சி. இப்படிதான் மகிழ்ச்சி. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க, உண்மையிலே இன்னைக்கு பலபுற என்ன ஒரு ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் என்ன ஒரு மென்டாலிட்டியில இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் முன்னாடி பார்க்க முடியல, ரொம்ப படிச்சுன்னு இருக்கு, லைஃப்ல நேரம் மூச்சுக்கு நேரம் இருக்கு. உண்மையிலேயே அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறார்கள் தெரியுமா? சிங்கிள் பாதி அங்கிள் பாதி கலந்து செய்த கலவை நான், சிங்கிள் பாதி ஆண்கள் பாதி கலந்து செய்த கலவை நான், சிங்கிள்
அவனுக்கு இப்ப மிங்கிள் ஆகணும்னு தான் ஒரு ஆசை இருக்கு, துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெருசா கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் சந்தோஷம் இல்லை, எனக்கு கல்யாணம் வேண்டாம் பொம்பளை பிள்ளை வேண்டாம்லாம் அங்க யாருமே சொல்றது கிடையாது. என்னடா நடுவர் திடீர்னு இப்படி பேசுறாங்களே நீங்க நினைக்க கூடாது. உண்மையிலேயே நான் சொல்லல, அந்த முடிச்ச அந்த பிள்ளை வந்து அதை சொல்றதுக்கு அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா பேசி முடிக்கட்டும்ங்கிறேன், கேட்க மாட்டேங்குது. நான் இப்பவே பேசி தீர்வேன், நமக்கு என்ன இருக்கு, எனக்கு சந்தோஷம் தானே. எங்க போனாலும் சொல்லுங்க, 2 பொம்பளை சண்டை போட்டா பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா, அன்பு சகோதரி உமா கார்த்திகேயன் அவர்கள் உடனடியாக பதில் சொல்வதற்காக பம்ம பம்ம தான் தைய தையனுக்கு தினாக்கு நகுதின் பஜந்தரே. பம்ம பம்ம தான் தைய தையனுக்கு தினாக்கு நகுதின் பஜந்தரே. உத்தமித்த நகு திரிதிதாம் திதாம் தாம் தை தை கணபதி நாம் சதா. உத்தமித்த நகு திரிதிதாம் திதாம் தாம் தை தை கணபதி நாம் சதா. திம்மிகிடு திக்குதா திம்மிகிடு தாகுத தாகுத தான தாவோதயா. திம்மிகிடு திக்குதா திம்மிகிடு தாகுத தாகுத தான தாவோதயா. உத்தமித்த நகு திரிதிதாம் திதாம் தாம் தை தை கணபதி நாம் சதா. உத்தமித்த நகு திரிதிதாம் திதாம் தாம் தை தை கணபதி நாம் சதா. பூக்களின் இருமும் விட்டு தமிழ்தான் எங்கள் சொத்து. அவ்வளவுதானே. தராசு தட்டாய் தீர்ப்பு சொல்வதில் நடுவர் நீங்க தான் கெத்து கெத்து கெத்து. நடுவருக்கு கையை தட்டுங்க. இவ்வளவு நேரம் வந்துகிட்டு திருமணத்திற்கு முன்பு உள்ள காதல்னு ஒரு ஒல்லி பாபு வந்து கத்திட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு. ஒல்லி பாபு எங்க ஆயிட்டான். ஒல்லி பாபு இதை சொல்ல முடிய ஆளை பார்த்து விடுங்க, சொல்ல விட ஒல்லி பாபு அப்படியே நடுக்கிட்டாவல்ல. ஆடின ஆட்டம் பார்க்கல நீங்க. நடுவரவே இவ்வளவு நேரம் வந்து பேசினாங்கல்ல, உங்களை பத்தி ஒரு வார்த்தை பாட்டு பாடினாங்க நடுவரவே. கண்ணை குத்திடுறாமா. நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? நீ பட்டு வைத்த எவ்வளவு அழகா இருக்கு. அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன், நடுவரை பாராட்டி ஏதாவது வார்த்தை பேசினா அந்த அக்கெல்லாம் கை தட்டுறது கிடையாது. அது பாட்டு நினைக்கிறேன்னா மெய் மறந்துறாங்க நடுவர். பாட்டு பண்ணா மட்டும் கை தட்டுறது, அது நடுவருக்கு கிடையாது, பாட்டுக்கு. நீங்க மக்கள் எல்லாம் சேதுபதி ஊர் மக்களை பாருங்க நடுவில் எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு சிரிப்பு. அங்க பாருங்க, இந்த குரங்கு குட்டியெல்லாம் மரத்துல தொங்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் வம்புழுக்க கூடாது. இருக்கிறபடி இருந்தாதான் நம்ம நடுவரவே நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படம் இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த சேதுபதி மக்கள் இல்லாத மட்டு மன்றமே இல்லை நடுவரவே. எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? இது என்ன சாதாரண மக்களா நடுவர்களே? சும்மா சொத்து பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வெத்த வாழ்றத விட சொந்த பந்தத்தோட சேர்ந்து கெத்தா வாழ்றாங்க பாருங்க. அதான் சேதுபதி ஒரு மக்கள். நடுவர் அவர்களே, பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமல கூட்டம் ஆடும் உலகில் அமைவது தானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரினம் வந்து பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரினம் வந்து பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. நாளை நமதே, இந்த நாளும் நமதே. அதுக்கு வந்து அவங்க எவ்வளவு நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. போராட்டமா தான் இருக்கும், அதனால நம்ம வந்து கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க. எப்படி நடுவர் அவர்களே, இப்ப சொன்னாங்க தெரியுமா, சொந்த பந்தம் சொன்னாங்க அப்படிதானே? நான் கேட்கிறேன், சொந்த பந்தம் என்ன ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்க முடியுமா நடுவர் அவர்களே? ஒரு ஆபத்தில் வந்தாச்சுன்னு சொன்னா ஓடி போய் நம்ம சொந்தக்காரங்கிட்ட உதவி கேட்டா எந்த சொந்த பந்தமாவது உதவி வருமா நடுவர் அவர்களே? யாரும் உதவ வர மாட்டாங்க. அது எப்படி இப்ப எனக்கு ஆத்திர அவசரத்துல நான் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு படுத்துட்டேன், எனக்கு அர்ஜென்டா A1 பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது, ஒரு பாட்டில் கொடுப்போம். என் சொந்தக்காரங்க யாராவது வருவாங்களா? நடுவரவே வருவாங்களே நடுவரே. நாங்க தான் இப்ப வாட்ஸ்அப்ல போட்டா போதுமே, எதுக்கு சொந்தக்காரங்க வரும்? நட்பு என்று சொந்த பந்தம் வருமே நடுவர்களே. நடுவர் அவர்களே எல்லாம் பாத்துடுங்க, இது எனக்கு நட்பு வச்சிடுங்க. ஆமா, நட்பு ஒரு சொந்த பந்தம் தானே நடுவர்களே. நடுவர் அவர்களே, இந்த வேலையில கண்டிப்பா ஒரு உண்மையை பேசணும். இது எனக்கு தங்கச்சி. எங்க
தங்கச்சிய ஒரு கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்து பார்த்துக்கிட்டுங்க. கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு முன்னாடி என்ன மாதிரி என்னோட அழகா குஷ்பு மாதிரி ஜொலிச்சு இருந்த பிள்ளையாகும். வெட்டி வாக்கப்பட்டு போனது கூட்டு குடும்பமா. பொழுதா விடிஞ்ச உடனே எழுப்பி தாலி கட்டின கணவனுக்கு தனி சமையல், பெத்த பிள்ளைகளுக்கு தனி சமையல், மாமனார் மாமியாருக்கு தனி சமையல் செய்து 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 ஓஞ்சி ஓஞ்சி காஞ்சி கருவாடா எத்து போய் இந்த அப்படியா இருக்கு அப்படியா இருக்கு. இல்லனா நடுவில் நாங்களும் கல்யாணத்துக்கு பிறகுதான் நடுவில் ஒரு சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் இருக்கு. எங்க ஆண்கள்லாம் பாருங்க என்ன சந்தோஷம். என்ன ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிப்பாங்க. அவள் வருவாளா அவள் வருவாளா என் குட்டையில் போட்டதை ஒட்ட வைக்க அவள் வருவாளா. அவள் வருவாளா வருவாளான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். அவன் வருவா வருவா வந்து காதலிக்கிற மாதிரி காதலிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிடுவான் நடுவில். அதுக்கப்புறம் அவன் வீட்டுல போய் நின்றுட்டு வாடி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட மருமகளே லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா. இப்ப எங்க அம்மாக்கு பிடிக்கல, எங்க ஆட்டோ பிடிக்க பிடிக்கல, இந்த பண்ணி குட்டிக்கு பிடிக்கல சீரை போட்டா விட்டோமா. எனக்கு நியாயங்களை என்னடா வந்து தண்ணி போட்டு தகராறு பண்றியா இப்படி சொல்றத போட்டு வந்து தகராறு பண்ணாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. கட்டி வந்தாமோ கிட்டாப்ப காத்துறானே என்ன செக்காதோடுறானே. கல்யாணம் பாருங்க, கல்யாணம் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கீங்களாமா? ஒரு நிமிஷம் இல்லம்மா. நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் இப்ப எனக்கு ஒரு வடிவம் பெற்று கொட்டான ஜங்ஷன்ல ஒண்ணு மட்டும் நிச்சயம். என்ன நிச்சயம்? கீழே இறங்கி போகும்போது நாளைக்கு போனோடனே சுடுக்கு தடவை யாராவது ஆள் இருக்கான்னு பாக்கணும். இந்த ஊர்ல யாராவது இருந்தா கழுத்து ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி எனக்கு முடியல. நடுவர் அவர்களே, கொட்டான ஜங்ஷன்ல உட்கார்ந்து போற வர பிள்ளைகளை சைட் அடிக்கிற சுகமே சுகம். நடுவர் அவர்களே, முதல் கவிதை எழுதுவோம். தேவதை தேரிலா போவார்கள், எங்கள் ஒரு தேவதை ஸ்கூட்டியில் போகின்றாளே. அடுத்த கவிதை போடுவோம் பாருங்க தம்பி. அன்பே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடவா? இப்படி கவிதை எழுதுவார் நடுவர் அவர்களே. உடனே காதலி பார்த்து அடுத்த பாட்டை போடுவோம். கஞ்சப்பூ கண்ணால சப்பு செல்ல உன்னால இடுப்பு வெட்டி அப்புறம் வெட்டி சிரிச்சா கண்ணால தங்கை பண்ணால நீ சொன்னவங்க சொன்னால என்னையோட வேண்டி வெளுத்தி கண்ணால கருப்பட்டி கருத்தி செஞ்சு வச்ச செல்லியா தெரியுமா? ஆண்களுடைய தியாகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன நினைச்சுக்கிட்டு சும்மா தெருவுல போற பொம்பளை பிள்ளைய கிண்டல் பண்றான், தெருவுல போற பொம்பளை பிள்ளைய கிண்டல் பண்றான்னா, ஒரு ஊர்ல குட்ட சவறு இருந்தா 4 ஆம்பளை பையன் இருப்பான். 4 பொம்பளை பிள்ளை போகும்போது அவன் கிண்டல் பண்ணுவான். ஒருவேளை அவன் கிண்டல் பண்ணாம தலையை தொங்க போட்டுக்கிட்டு கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்ண சந்தியா பிரவர்த்ததை பாடிக்கிட்டு இருந்தான்னா, பொம்பளை பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? நேரம் வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இது அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு, அந்த கருவா பையன் ரமேஷ் கூட எங்க திரும்பி பார்க்கல. ஃபீல் பண்ணுமா பண்ணாத? கடவுளை ஃபீல் பண்றதை தள்ளுங்க, ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 4 திசையில பார்த்துட்டு லாஸ்ட் அவளை அம்மாவாக்கிட்டு பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா சிரிச்சா சும்மா சும்மா அவளை 4 சும்மா சும்மா 5 மணிக்கு சும்மா 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 சும்மா
கல்யாணத்துக்கு முன்னாடி நடுவர்களே பிள்ளைய வயிற்றுல சுமந்துட்டு அந்த மாடி படையில. ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுதா, கல்யாணத்துக்கு அப்புறம் மேடையிலே இந்த பேச்சு பேசுதே, வீட்டுல என்ன வரது வந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளை தான் வீட்டுல வாய புரட்ட சந்தோஷம் பேசணும். நான் எடுத்துக்கிறேன் நடுவர்களே. அதான் இது மாடி முடியட்டும். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தானா இல்ல அவங்க பேசும்போது நடுவர்களே மாடி படியில நின்னுட்டு அவன் எவ்வளவு வருத்தப்படுற பாருங்க நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைய கொடுத்தா எந்த பண்ணாது சந்தோஷப்படுவானா, மகிழ்ச்சியா இருப்பானா, கவலைப்படுவானா. மாடி படியில நின்னுட்டு காலங்கள் உள்ளவரை கண்ணியர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாமடி, கோலம் வர வேண்டாமடி, கோலம் வர வேண்டாமடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, நிருபத்தை நின்றானடி. இதனோட கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி ஒரு நிமிஷம். நடுவர் அவர்களே, ஆண்கள் ஒரு பொண்ணை மட்டும் இல்ல சைட் அடிக்க மாட்டோம். சுத்தி அக்கம் பக்கத்துல அத்தனை பொண்ணே நாங்க சைட் அடிப்போம். அது எங்க திறமை, எங்க சாமர்த்தியம். நீங்க எதுக்கு ஏமாறுறீங்க? எங்க ஆண்கள் தான் ஏமாற்றுவான்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க ஆண்களும் ஏமாறுறாங்களா? ஏமாந்ததுக்கு காதலுக்கு தற்கொலையும் தற்கொலை சூசைடு எல்லாம் நடக்கிறது இந்த காதல் நடக்குது நடுவுல. நடுவர் அவர்கள் அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி தானே, கல்யாணத்துக்கு பிறகு எங்க சூசைட் நடக்குது நடுவுல? ஒரு நிமிஷம் நடக்காதுமா. நடக்காதுல. காதல் ஒன் சைடோ டூ சைடோ, அது லாஸ்ட் சூசைட் தான் போய் முடியும். நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இல்ல அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. பிரச்சனை பெண்கள் பக்கம் அப்படித்தானே? நீங்க போறதுனால தான் பிரச்சனை வருது. நீங்க போகாதீங்க நடுவர் அவர்களே. எங்க ஆண்கள் நடந்தாலே அழகுதான். அம்மா போகாதன்னு ஒண்ணும் சொல்லல மாட்டாங்க. அது போது பாரு. நான் தம்மு படிக்கிற ஸ்டைல பார்த்து தங்கச்சிலே விரும்பினா, தம்மு படிக்கிற ஸ்டைல பார்த்து அக்கம்மா விரும்பினா, கண்ணடிக்கிற ஸ்டைல பார்த்து மருந்த பண்ண விரும்பினா, சிரிச்சு பேச அழக பார்த்து இந்த போட்டு போட்டு நான் நிறைய விரும்பினது எனக்கு நான் நிறைய விரும்பினது எனக்கு நாங்களா போறோம். எங்க அண்ணன் தம்பிமாரா போறாங்க நடுவர்களே கிடையாது. உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தோம், உங்களுக்கு சுடிதார் எடுத்தா ஒரு இடிச்ச வாய வேணும், புடவை எடுத்தா ஒரு இடிச்ச வாய வேணும், புடவைக்கு மேட்சா தலையில போட கேர் பேண்ட் எடுத்தா ஆள் வேணும், கழுத்துல போட சங்கிலி எடுத்தா ஒரு இடிச்ச வாய வேணும், கையில இடிச்ச வாய வேணும். இதெல்லாம் சேர்ந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்ப அரசி அவர்கள் வந்து பேசும்போது அழகா சொன்னாங்க, யாருக்கு கோயில் கட்ட வேண்டும் தெரியுமா? குடிகார கணவன் அந்த குடும்பம் நடத்துகிற பெண்களுக்கெல்லாம் கோயில் கட்ட. உண்மையிலே யாருக்கு தெரியுமா கோயில் கட்டணும்? ஜவுளி கடையில வேலை பார்க்கிற சேல்ஸ்மேனுக்கு தான் கோயில் கட்டணும். என்ன வரது சேலை எடுக்க போயிட்டு அந்த சேலை எடுங்க, இந்த சேலை எடுங்க, பச்சை எடுங்க, மஞ்சள் எடுங்க, திக்கு பச்சை எடுங்க, கிளி பச்சை எடுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு 2 சேலை எடுத்து கையில வச்சுப்பா. 2ம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த டிசைன் இந்த கலர்ல இருந்தா நல்லா இருக்கு அப்படி. அது கூட பிரச்சனை இல்ல, அந்த புடவை எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு பிளவுஸ் பிட் எடுக்க போகும். புடவை சுருட்டி அப்படியே அந்த சேல்ஸ்மேன் முன்னாடி போட்டு இதுக்கு மேட்சிங் எடுங்க அப்படின்னா புருஷன் முன்னாடியமா போயிருக்காங்க. அவன் புடவையை சுருட்டி வச்சுக்கிட்டு இந்த தீபாராதனை காமிக்கிற மாதிரி இப்படி சுத்தி 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 பார்த்துட்டு சேலையும் பார்ப்பான், அந்த புருஷனையும் பொண்டாட்டியும் பார்த்துட்டு மேட்சிங் சரியில்லை. புடவைய சொன்னானா புருஷனை சொன்னானான்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் தெரியுமாமா? நடுவர் அவர்களே, ஒரு உண்மை. எனக்கு வீட்டு பக்கத்துல நடந்த சம்பவம். எனக்கு வீட்டு பக்கத்துல தர்மராஜன் ஒரு அண்ணன், எனக்கு அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஊர் அத்தனை பொண்ணை சைட் அடிச்சு பணம் விஷயங்களை கெத்தா ராஜா மாதிரி சுத்திட்டு பாருங்க. ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்ப முட்டாளா இருக்காரு. ஒரு 3 முடிச்சாலே முட்டாளா நடுவர்
சிங்கம் பத்த முள்ள பாயும் என்ன பார்க்காதே பத்த கூட்டம் மாறிக்காத கூட்டம் ஆட்டு கொள்ளி ஆட்டம் ஆடி வந்தோம். இப்படி ஆட்டம் போட்டு தெரிஞ்சவருக்கு ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரே ஒரு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒரே அது ஒரு திறமை ஒருத்தர் நின்னுங்க. ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனுடைய வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் வந்தது நடுவர்களே. பொருளாதார கஷ்டம் வராது. இப்படிப்பட்ட அலங்கரிக்கக்கூடிய பெண்கள் கிளம்புதெல்லாம் கழுத்துல தலையில பூ இப்படி எல்லாம் ஒரு நிமிஷம் கிடைச்சா எப்படி பொருளாதார சிக்கல் வராது? நடுவர்களே, மூக்குல இருந்தா சளி வரதான் செய்யும், தலை முடிந்து இருந்தா பியானு வரதான் செய்யும். அதுக்குன்னு எல்லா கஷ்டம் இல்லை, அதுக்குன்னு நம்ம வந்து லைஃபை விட முடியுமா நடுவர்களே? அதனாலதான் எல்லா கஷ்டங்கள்ல இருந்து அந்த கடவுளா பார்த்து அனுப்பி வச்ச வரம் தான் திருமணம் என்கிற வரம். கடவுள் நினைத்தான் மன நாள் கொடுத்தான் வாழ்க்கை கொண்டானதே திருமகளே நிவாழவே அவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் கொண்டானதே திருமகளே நிவாழவே ஆயிரம் காலங்கள் வாழ்கவே திருமணம். எவ்வளவு அழகா இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு குழந்தை செல்வமே இருக்கு நடுவே. நடுவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள்லாம் அப்பா அம்மாக்கு இளவரசியா வாழ்வாங்க. அப்படிதானே தங்கச்சிமார்களா? வீட்டுல இளவரசியா பாயாடி பெத்த புள்ள வர போதா நல்ல போத இப்படி இளவரசியாக வாழ்ந்து வந்த பெண் குழந்தைகள் திருமணம் முடித்து போன பிறகு அதிகாலையே எழும்பி கொத்தடிமையாக மாறுகிறார்கள் சொன்னா அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எப்படி நடுவர்களை மகிழ்ச்சி அளிக்கும்? நான் தான் இப்ப எனக்கு கல்யாணம் முடியல, நான் நாளை காலையில வடிவம் வச்சு வீட்டுக்கு போனோம்னா எனக்கு ஸ்கூட்டியே எடுப்பேன், இல்லைன்னா ஸ்கூட்டி செஸ்டே எடுப்பேன், இல்லைன்னா ஆக்டிவாவா எடுப்பேன், இல்லைன்னா ஏதோ பக்கத்து புல்லட் எடுப்பேன். சுதந்திரமா அதுவும் பக்கத்து வீட்டு அண்ணன் புல்லட். நம்ம என்ன நம்ம அண்ணன் சுதந்திரம் தெரிஞ்சிருப்பீங்களா தெரியாமலா? தெரிஞ்சுதான் எடுப்போம். வடிவு கொஞ்சம் பேரோட அத்தனை பேரை என்னுடைய அண்ணன் தம்பி கண்ணட்டு புல்லட்டை எடுப்பேன், வடிகள் வச்சு ஊற 9 சுத்தி சுத்துவேன். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்படி சுதந்திரமா நான் இருப்பேன். சரி, இதே தங்கமாமா கல்யாணம் முடிஞ்சு மாமியார் விட்டு பெய்யாச்சு வைப்போமே, புல்லட்டை எடுக்க மட்டும் இல்ல, அங்க வந்து ஒரு புல்லு கட்ட வரை தூக்கி மாத்தணும்னு சொன்னா மாமனார்ட்ட கேட்கணும், மாமியார்ட்ட கேட்கணும், அத்தாட்ட கேட்கணும், அத்தாங்க பொண்டாட்டிட்ட கேட்கணும், பொழுதியாட்ட கேட்கணும், அத்தனாட்ட கேட்கணும். வீட்டுக்கு அழகே உனக்கு என்ன கல்யாணம் முடியல, அவ புல்லட்டை எடுத்து சுற்றுலா ஏன் கட்டுவான்? நாங்க சிங்க பெண்கள் சும்மா நடுவர்களே. எந்த வகை இப்போ எனக்கு அப்பா இறந்து போனாங்க, எனக்கு அம்மா வீட்டுல இருக்காங்க. திருமணம் முடிந்து போன பிறகு எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நான் குடும்பத்துல அத்தனை பேர்த்த அனுமதி கேட்டு வரணும் நடுவர்களுக்கு. நான் இப்போ ஒரு கல்லூரியில பேராசிரியரா பணிபுரிந்துட்டு இருக்கேன். என்னுடைய வருமானத்தை எங்க அம்மாவுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவரு மாமனார் வீட்டுல உள்ள அனைவரிடமும் அனுமதி வாங்கின நடுவர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு எப்படி நடுவர்களே மகிழ்ச்சி அளிக்கும்? எனவே எவ்வகையில் பார்த்தாலும் சிறை கைதிகளை வாழக்கூடிய திருமண வாழ்க்கையை காட்டிலும் சுதந்திர பறவையாய் வாழக்கூடிய திருமணத்திற்கு உண்மை மகிழ்ச்சி அளிக்கும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு வாய்மொழி கேட்டமைக்கு நன்றி பாராட்டியவே நன்றி வணக்கம் செய்கிறேன். நடுவர்களே, நான் கடைசியில கரெக்டா ஒரு கேள்வி கேட்டாங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, 50,000 சம்பளம் வாங்கி நான்லாம் வந்து அது மேடையில இருந்தாலும் வேணும். ஆனா நான் டாக்ஸ் எல்லாம் கரெக்டா தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மாசம் ஒரு 1.5 to 3 வரைக்கும் வருதுன்னு வைங்களேன். ஆமா, நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். வாங்கினாலும் டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டுறேன், அதனால தைரியமா சொல்றேன். நான் அவருக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ மொபைல வச்சுட்டாரு, அதனால தைரியமா பேசலாம். வாங்கினாலும் வாங்கி அவங்க பூரா புருஷன்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஹேண்ட்பேக் இந்த 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 300 ரூபாய் ஹேண்ட்பேக் வீட்டுக்கார முன்னாடி கை கட்டி நிக்கணும். எதுக்கு ஹேண்ட்பேக்? போன மாசம் தானே ஒண்ணு வாங்கினேன், அது
எங்கேயாவது வெளியூர் போகும்போது பெரிய ஹேண்ட்பேக், இது ஸ்டேஜ்லாம் நல்ல டீசெண்டா நல்ல பேக்கா வச்சா ஒரு 300 ரூபாய்க்கு, இந்த 300 ரூபாய்க்கு 300 ரூபாயை என் கையில கொடுத்து இந்த பேக்கை வாங்குறதுக்குள்ள 30 பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. இந்த கொடுமையெல்லாம் இருக்குமா கல்யாணத்துக்கு என்னமா சந்தோஷம்? நான் என்ன சந்தோஷமா வந்திருக்கேன்ல நடுவர்களே, வந்திருக்கேனா இல்லையா? நீங்க உங்களை பத்தி மட்டும் சொன்னீங்க, அதுக்குன்னு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எங்க மாமியார் மருமகளும் நாங்க அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம். ஆமா, மாமியார் மருமகளும் மாட்டு தோல்ல கெட்டி போட்டு மாடு கன்று மாதிரி குட்டி கிடுவோம், அதுக்கப்புறம் நக்கி விடுவோம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? ஜஸ்ட் 5 years. 5 வருஷம் ஆயிடுச்சா? இன்னும் மாமியார் விட்டு வச்சிருக்க? ஆமா, நல்ல பிள்ளைதான். ஏன்னா தங்கமான மாமியார் எனக்கு கிடைச்சது. தங்கமான மாமியார் தான், தங்கமான மாமியார் நடுவர்களே. என்னால என்னைக்குமே அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் நடுவர்களே. கல்யாணம்னா என்னது நடுவர்களே? கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா நடுவர்களே? கெட்டி மேளத்தோட, செண்ட மேளத்தோட ஊரே வியக்கும்படியா நடத்துவாங்க பாருங்க. அகமங்கல மேல பொங்கி முழங்க மணமகள் வந்தார் தங்க தேரிலே, அந்த மல்லிகை கோவிலும் மல்லிகை மாது மயங்கி விட்டாரே பேரிலே. கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம், கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம். அது மட்டுமா? எங்க ஹஸ்பண்ட், எங்க புருஷர் எவ்வளவு அழகா என்ன வர்ணிப்பாங்க தெரியுமா நடுவர்களே? ஏன் கண்ணு தெரியாதா? கண்ணெல்லாம் தெரியும், ஏன் வர்ணிச்சிட கூடாது அவங்களுக்கு? நடுவர்களே, அன்னைக்கு ஒரு 2 மணிக்கு நல்ல உறக்கம் கேட்டீங்களா? நைட்டு 2 மணி நைட்டு நல்ல உறக்கம். நாங்களாம் 2 மணிக்கு மூச்சு ஆடிப்போம். நல்ல உறக்கம் கேட்டீங்களா? அந்த நேரம் கரெக்டா ஒரு 3 மணி 3:30 இருக்கும் பார்த்துக்கோங்க. திடீர்னு வந்து மூஞ்சில மிதிச்சுட்டு போயிட்டா இருக்கான். சரி, நல்ல மனுஷன் தானே, என்ன செல்லமா பாத்துக்கிட்டாங்களே, இப்படி மிதிச்சுட்டு போயிட்டாங்களோ, ஐத்தான் பின்னாடி போய் பாக்குறேன். ஐத்தான் மிதிச்சுட்டு அதை கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. சரி விடியட்டும், பார்த்து விடணும், ஒண்ணுல 2 பார்த்து விடணும் சொல்லி விடிய நான் முடிச்சிருந்து மிதி வாங்கின நான் 4 மணிக்கே முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மிதிச்சவர் 6 மணி ஆன பிறகு இன்னும் எழும்பல. எனக்கு எப்ப எழும்புவாரு ஒரே விறுவிறுப்பா வருவ கையா. ஆமா, 2 மணிக்கு 3:30 மணிக்கு நம்ம மூஞ்சிலால மிதிச்சுட்டு போயிருக்காரு. காலை முறிக்கிறதே. ஆமா, அந்த வருவாருன்னு பார்த்தா வந்தாரு. செல்லக்குட்டி எழுந்துச்சிட்டியா? ஆமா வாங்க. எதுக்குறேன் 3:30 மணிக்கு இப்படியாம கூப்பிட்ட? அவங்கதான் என்ன செல்லக்குட்டி என்ன நேரமே முடிச்சுட்ட 10 மணிக்கெல்லாம் அவரோட பாசமா கேட்டிருக்காருல்ல. ஆமா, நீ எப்படி என்ன சொன்ன? எந்திரிச்சிட்டியான்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்ன? ஆமா நான் எழுந்திருச்சு 2 மணி நேரம் ஆகுது. புருஷனுக்கு கேட்டோன்னே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. விட்டு ஆடிட்டாங்க. ஏதாச்சும் நம்ம என்ன பண்ணணும் தெரியலையே, செல்லக்குட்டி ஏன் இப்படி கோவமா இருக்கா, கோவப்பட மாட்டாலே சிட்டுக்குருவின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்டா, நீங்க எதுக்கு என் மூஞ்சிலாம் மிதிச்சிங்க, எதுக்குன்னு கேட்டேன் கோவத்துல. அதுல அவரு என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னம்மா? ரொம்ப நாளா நிலாவுல நான் கால் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு அப்படியே மனசு பூசாரி சொல்ல மாட்டிருக்க அறிவாதான் இருக்கா. இந்த நிலவு எங்க இருக்குன்னு பாக்கணும். நிலவு பாத்தீங்களா நீங்க? இது நிலவுல கால் வச்சு பாக்கணும். இனிமே டிக்டாக் எல்லாம் எங்க பானமா, இனிமே டூயட் பாடவாயேமா. உண்மையிலேயே கல்யாணம் முடிஞ்ச பிறகு சந்தோஷமா தான் இருக்கும். அவ்வளவு முகத்துல வீச்சாரோ என்னவோ தெரியல. ஆனா எங்க வீட்டுல நடந்த கதையை மட்டும் சொல்லிடுறேன் நடுவர் அவர்களே. நம்ம அரசியனுடைய அன்பு தொல்லை உண்மையிலேக்கா. ஒரு போன வாரத்துல ஒரு பட்டிமன்றம், நானும் வீட்டுல பைக் எடுத்துட்டு வெளியில வெள்ளை சட்டையை போட்டுட்டு வெள்ளை பேண்ட போட்டுட்டு வெளியில பைக்ல வரவும் சுப்பம் பார்க்க குறுக்க வந்துட்டான். ஏன் சிவராமா பட்டிமன்றமா போறா
நான் சண்டாளி வாய மூடல, வண்டி போயிட்டே இருந்து நாய் குறுக்க சாடி நாய்க்கு மேல விழுந்து வெள்ள சட்டெல்லாம் குத்தியும் குறையுமா ரத்த கலரை ஆகி குமார் ஆஸ்பத்திரியில விட்டு அட்மிட் பண்ணி போட்டு எவனோ என் பொண்டாட்டிக்கு போன் அடிச்சு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்கும் எங்க எதிர்பார்க்கிறீங்களோ எவனோ சட்டாளி என் பொண்டாட்டிக்கு போன் அடிச்சு போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என் பொண்டாட்டியை பாருங்க ஓடி வந்தா ஆஸ்பத்திரிக்கு வந்தா சத்தியமான மனஜி கண்ணுதான் தெரியுதா வந்தா வந்து 1 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தா. வாங்கிட்டு வந்து அதை அப்படி 2ஆ கட் பண்ணி அழைச்சா. என் வீட்டுல நான் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்க சாப்பிட்டாளா அவன் சாப்பிட்டுட்டா இருக்கா. 2ஆ கட் பண்ணி சத்தியாவும் உண்மையில வாஞ்சியத்தையும் சொல்லு உங்க அப்பா பேசிட்டு 2ஆ கட் பண்ணி அழகா ஒரு பெரிய சில்வர் கண்ணாடி கிளாஸ் எடுத்து அதுக்குள்ள அப்படியே புளிச்சு ஊற்றி அப்படியே இந்த நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு அழகா ஒரு அரிப்பை வச்சு வடிகட்டி அழகா ஒரு 3/4 கப் எடுத்து அழகா குடிச்சிட்டு போயிட்டாங்க. இதான் அன்புமா கனவை அம்மையில வச்சாதான் அன்பு தொல்லை கொள்ளை. நடுவுல அது மட்டுமா நடுவுல இந்த பாரு, இந்த பக்கம் திரும்பாத. நீ திரும்பினாலே எனக்கு அந்த நிலா ஞாபகம் வருது. போ. அப்படியா? நல்ல வேலை நடுவுல. இந்த அண்ணனுக்கு எங்க அது அண்ணனுக்கு யாரு? எங்க அண்ணனுக்கு பொண்ணு 2ஆ பொண்ணு. இப்ப யாத்திரிமா அடிக்கடி உங்களை பார்த்து திருப்புறான். அவ இந்த பிளவுஸ்ல ஒரு குஞ்சம் கட்டி போட்டுருக்காங்க. இது எல்லாரும் பார்க்கணும் வாங்க. எதுக்கு இப்படி போட்டிருக்கான்? நேதி அந்த காலத்துல பாத்தீங்களா எனக்கு முன்னாடி இதே போலதான் போட்டிருக்கான். இன்னைக்கு பார்க்கேன் இது ஏதோ கயரை கட்டி தொங்க போட்டிருக்கேன். இது என்ன பிளவுஸ்ல ஒரு பெரிய கயரை கட்டி தொங்க போட்டிருக்கான். உனக்கு அசிங்க மாட்டில்லையா அன்னைக்காக அவன் என்ன நீர் போட்டு அன்றா கயர் வைக்கலாமா? நம்ம கரெக்டா தானே கேட்டிருக்காங்க. நான் ஒரு பிடி யூஸ் ஆகுதுன்னா நாங்க சேஃப்டிக்காக வச்சிருக்கோம். அப்படியே கை நீட்டிங்கன்னா எங்க மைங்க அப்படியே இந்த கயித்தை எடுத்து தலையோட கழுத்து நெரிச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சிடும். அது நடுவர்களே அது கல்யாணம் அன்னைக்கு பாருங்க. கல்யாணம் அன்னைக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷம் நடுவர்களே. அது இந்த சாதாரண கல்யாணம் நடுவர்களே. கல்யாணத்துல சாப்பாடு சாப்பிட்டுக்கீங்க. இனிலாம் அந்த அவங்க கல்யாணத்துக்கு போக சொல்லாதீங்க. எவ்வளவு அழகா இருக்கும். கல்யாண சமய சாதம் கையடிகளும் பிரமாதம் பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாப்பாடு. புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாப்பாடு. பூரி கிழங்கு பாரு, பூரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு ஜோறு. கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இதுல இவங்க 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு எட்டி பார்க்க கூடாது. என்ன குறைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அது மட்டுமா? கல்யாணம் அன்னைக்கு பாருங்க பூ மணக்கும். பூ மணக்கும். மண்டபத்துக்கு போனாலே சென்று வாசனை சந்தனம் மணக்கும், குங்குமம் மணக்கும். எவ்வளவு அழகா எவ்வளவு சந்தோஷம். சாதாரண கல்யாணம் கிடையாது. மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, மீனாட்சி சுந்தரேசா. போய் கல்யாணம் பாரு, மீனாட்சி சுந்தரேசா. என்ன சொல்லணும்? மண்டபத்துக்கு வரக்கூடியவங்க சும்மா நான் அவங்கள சொன்ன மாதிரி பொம்மையெல்லாம் விடக்கூடாது. வாங்க வாங்க என்று சொல்லணும். ஒரு நாள் கூத்து கேட்டுதான் அந்த கல்யாணத்தை உனக்கு யார் சொன்னது? சிவராஜான்னு கூப்பிட்டு திருப்பி பார்த்துருப்பாரு. சுந்தரேசன் அவங்க அழகா ஒரு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பிடிக்கலன்னா பேசாம இருக்க வேண்டியதானே? எங்க அத்தானா கல்யாணத்துக்கு முன்னாடி கிறுக்க மாதிரி தான் திருத்திட்டு இருந்தாங்க. எங்க அத்தை சொன்ன மாதிரி ஒரு நாள் குளிப்பும் கிடையாது, ஒரு நாள் பள்ளம் நடக்கிறது கிடையாது. பள்ளம் பார்த்தா மஞ்சள் இருக்கும், யாரும் பக்கத்துல போக முடியாது. எங்க மைனியர் வந்து எங்க அக்கா வந்து குளிச்சு ஊத்திருக்கா. எங்க அக்கா வந்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிப்டா அப்போ அந்த பேண்ட் எல்லாம் போட்டு பேண்ட் கூட மாத்தா தெரியாது. எங்க அக்கா தான் போட்டு விட்டுருக்குது. அந்த நன்றி இருக்கா உங்களுக்கு? ஆமா. ஏன்னா நீங்க சீரியல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க சொல்றீங்களா? எங்க வேற வேலை இல்லையா? காலையிலே உங்களுக்கு சமைச்சு போட்டு பிள்ளைங்களுக்கு சமைச்சு போட்டு துணியை துவைச்சு சமையல் பண்ணி மத்தியானம் நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த ரெஸ்ட்டும் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஃபுல்லா எங்க பெண்களும் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. காலையில எந்திரிச்சு ஜில்லுன்னு குளியல், ஹாட்டா காஃபி, கார
காரசார சைடிஷோட காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட்டு பொரியல் குழம்பு ரசத்தோட சமையல் ஒரு ரெடி பண்ணி ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாரையும் அனுப்பி அடுப்படி க்ளீன் பண்ணி பாத்திரம் தேய்ச்சு துணிகளை துவைச்சு கூட்டி பெருக்கி குடிச்சிருந்தா டெலிபோன் காலு காலிங் பெல் இன்னும் இருக்கு இது போல லிஸ்ட் இதுக்கு நடுவுல ஏறுங்க ரெஸ்டே இல்லாம இல்ல அவங்களுக்காவது ஒரு நாளாவது ரெஸ்ட் உண்டு சண்டே. அந்த நாளும் ரெஸ்ட் கிடையாது நடுவர்களே. அவங்க தரகத்தை சொல்லிவிடாங்க, எனக்கு நல்ல குணமான பொண்ணும் நல்ல அடக்கமான பொண்ணும் பாருங்க தரகரேன்னு. அந்த தரகர் அழகா வாங்கனே வாங்க கையை பிடிச்சு விட்டுருவோண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது டைஃபாய்டுல குணமான பொண்ணு, இது கொரோனா வந்து குணமான பொண்ணு, உங்களுக்கு எந்த பொண்ணு வேணுமோ கட்டிக்கோங்க. எந்த பொண்ணு கட்டுவீங்க? அதான் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடக்கமான பொண்ணு வேணும்னு சொன்னாங்க. உடனே தலைவருக்கு கூட்டிட்டு போய் இது முந்தாநாத்து அடக்கமான பொண்ணு, இது நேரத்துக்கு நம்ம சாந்தி அடக்கமான இடம், அந்த பொண்ணு எந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்றீங்க? அதான் இப்ப வேண்டாம் இப்ப பேசிட்டு இருக்காரு, அவரால் முடியல. அது மட்டுமா நடுவில் எங்க பெண்களை எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க. எங்க அத்தான மாதிரி அழகா போவாங்க, பக்தி பரவசமா அழகா நடந்து போவாங்க. சாயங்காலம் வரும், எப்படி வரணும்னா எப்படி வருவாரு? சரி 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 கமா பதனி சரி மபா 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 தனி தனி ரபமா தண்ணி அடிச்சா தப்பாமா தில்லாமா கோபாமா கேமா. சரி 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 கமா பதனி சரி மபா 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 தனி தனி ரபமா தண்ணி அடிச்சா தப்பாமா தில்லாமா கோபாமா கேமா. எனவே எந்த வகையில பார்த்தா ஆனா நம்ம பொண்டாட்டி பாருங்க, தாரத்தை பாருங்க, கடைசி பொங்க பொண்டாட்டி இல்ல தாரத்தை பாருங்க. பொண்டாட்டி என்னோட எப்படிப்பட்டது தெரியுமா? குடும்பத்தை கை காட்டி புருஷனுக்கு வழிகாட்டி தாம் பெற்ற குழந்தைகளை பால் ஊட்டி சீராட்டி நாம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி அவள் தான் நடுவர்களை பொண்டாட்டி. ஏ பாட்டி 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 பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ விளாட்டி. ஏ பாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ விளாட்டி. எனவே எந்த வகையில பார்த்தாலும் மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்பே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உணவு இருக்கு பாருங்க, ஒரு மனிதனுக்கு மரண நொடியில் கூட நினைவில் நிற்கிற ருசி எதுன்னா தன் தாயினுடைய கையால் உண்ட அந்த பழைய கஞ்சி இருக்கு பாருங்க, அந்த சுவையை இந்த உலகத்துல வேற எதுவும் கொடுக்க முடியாதுங்க. அந்த கிழவி அழகா அம்மியில் அரைச்சு வச்சானா அவளுக்கு ஆரோக்கியம், சாப்பிடுற ஆணுக்கு ஆரோக்கியம். இன்னைக்கு இருக்கா? எல்லாத்துக்கும் பொடி, திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் புளியோதரை, சாப்பிட்டவே கூட திடீர் திடீர்னு போய்கிட்டு இருக்கேன். அந்த தமிழ் நாகரிகம் இல்லையா, கலாச்சாரம் இல்லையா, உடை நாகரிகம் இருக்கா? முதல்ல யோசிச்சு பாருங்க, உடை நாகரிகம் இருக்காமா? ஒரு மனுஷன் வேலைக்கு போற மனுஷன் வீட்டுக்கு வரும்போது ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? நீங்களும் இப்ப பெண்களும் வேலைக்கு போறாங்க, இல்லைன்னு சொல்லல. வேலைக்கு போகும்போது நீங்க எவ்வளவு டிப்டாப்பா கிளம்பி போறீங்க? யாரோ வெவ்வேறு மனிதர்களை நீங்கள் சந்திக்க போகிற போது அவ்வளவு அழகா அர்ப்பாட்டமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு போறீங்களே, வீட்டிலே உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக, உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக உழைத்து வருகிற கணவருக்கு நீங்கள் எப்படி காட்சி கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பால் வாங்க போனாலும் நைட்டி, மோர் வாங்க போனாலும் நைட்டி, அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு பால் சம்பை எடுத்துக்கிட்டு பால்கார முன்னாடி போய் நின்னா அவர் அப்பதான் தெய்வ தரிசனம் கிடைச்ச மாதிரி ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. தெருப்புற பாலாரும் தேனாரும் பொங்கி பெருகி ஓடிக்கிட்டு இருக்கு. குழாயில தண்ணி எடுக்க போனாலும் நைட்டியை போட்டுக்கிட்டு குளத்தை கொண்டு போய் அந்த குழாயில வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு எழுத்து விட்டு போய் பல்லு தேய்க்கிறான் பிரஷ் பிச்சு போற வரை அவன் பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஈவ்டிசின்னு அவனை தூக்கி உள்ள வைக்க வேண்டியது. உடை நாகரீகம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நாகரீகம் நம்முடைய தெரியுமா? பாவாடை சட்டை போட்டிருந்தா சின்ன பொண்ணு, தாவணி கட்டி இருந்தால் வயதிற்கு வந்த பெண், புடவை கட்டி இருந்தால் திருமணத்துக்கு தயாராக இருக்கிற பெண்ணு, இல்லை திருமணம் ஆன பெண் என்று உடையை வைத்து பருவத்தை கணக்கிடுகிற கலாச்சாரம் நம்முடைய இல்லையா இருக்கா? இன்னைக்கு கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, குதிரை வால் கொண்டை போட்டு குறைவான ஆடை போட்டு குதியங்கால் மேலே தூக்கும் கோமாளி நடையும் போட்டு மதியாத நேரே பார்க்கும் மங்கையர் தம்மை கண்டு நிதி போன்ற கவிதை உள்ளம் நாணத்தால் நடுங்குதம்மா. தோள்களை வானம் பார்க்க, தொடைகளை வெயில் பார்க்க, இடைதனை எவரும் பார்க்க, இளமைக்கு சந்தை கூட்டி கடைவிரித்தாடும் பெண்ணை காக்க என்று சொல்வேன். நன்றி
நடைபையில் அன்னம் என்றே நான் சொல்ல மாட்டேன் தம்பி பார். அப்படி மூச்சு விடாம பேசி நிப்பாட்டினா கை தட்டுங்க. இல்ல அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எங்களை போட்டு இந்த கிளி கிளிப்ப உனக்கு கை வேற தட்டமாக்கும். யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லையேங்க. ஒரு தாய் அவரா வருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையிலேயே ஒரு ஆணினுடைய இடம், நீங்க 1000 விஷயம் சொல்லுங்க. சொல்றாங்க தாய் இருக்கிறாள், தாய்க்கு பின் தாரமாக மனைவி இருக்கிறாள். அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது. எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. பணாத பாடுபட்டு இருக்கான். நான் கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் எந்த நேரமும் இந்த ஆணுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மரியாதை கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. நீங்க அண்ணன் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட போனீங்க. சாப்பிட போனா எங்க அண்ணன் வீட்டுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எந்நேரம் போனாலும் இட்லி ரெடியா இருக்கும். அண்ணி 500 இட்லி அவிச்சு பிடிச்சுக்குள்ள வச்சிருக்கோம். எப்ப போனாலும் தொடச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு நாள் தெரியாதனமா அண்ணன் இட்லி சாப்பிட்டு இருக்கும்போது நான் போயிட்டேன். அண்ணன் உட்காருமா சாப்பிடுட்டாரு, வேற வழி இல்லை. உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அண்ணன் சாப்பிட்டு பாருங்க, கட்டுக்குன்னு ஒரு சவுண்ட். என்னன்னா சட்னியில கல்லு கிடந்துருக்கு. இவரு எப்பயும் போல அமைதியா சாப்பிட்டு போயிருக்கலாம்னு போகல. அவர் நான் பக்கத்துல இருக்கிற தைரியத்துல இங்க என்னம்மா சட்னியில கல்லு அப்படின்னாருல. அந்த அண்ணி அடுப்படி விட்டு வெளியே வரல, உள்ள இருந்துட்டு கிட்னில கல்ல வச்சுட்டு சும்மா இருக்க, சட்னியில கல்லா சாப்பிட்டு போறமியா அப்படின்னு. அவ்வளவுதாங்க மரியாதை. எங்கேயாவது மரியாதை யோசிச்சு பாருங்க. திருமணத்துல 3 முடிச்சு போடுறோம்ல, எதுக்கு 3 முடிச்சு போடுறோம்? முதல் முடிச்சு கணவன் போடுகிற முடிச்சு. என்னுடைய வாழ்க்கையில உனக்கு இனிமே எல்லா விஷயத்தையும் நான் நல்லது செஞ்சா பாராட்டுற உரிமை, நான் தவறு செய்தா தட்டி கேட்கிற உரிமைன்னு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று உரிமைக்காக போடப்படுகிற முடிச்சு முதல் முடிச்சு. இரண்டாவது முடிச்சு கணவனோடு உடன்பிறந்த சகோதரி போடுவா. என்ன அர்த்தம்னா, புகுந்த வீட்டு உறவுக்கும் பிறந்த வீட்டு உறவுக்கும் நடுவில் எந்த விதமான வேறுபாடும் பாரபட்சமும் இனிமே நீ காமிக்க கூடாதுன்னு உறவுகளுக்காக போடப்படுகிற முடிச்சு இரண்டாவது முடிச்சு. மூன்றாவது முடிச்சு நல்ல வயதான சுமங்கலியா இருக்கிற பெண்ணு போடுவாங்க. என்ன அர்த்தம்னா, இந்த குடும்பத்துக்குள்ள மருமகளா அடியெடுத்து வச்சு வர இந்த குடும்பத்தினுடைய மானத்தையும் மரியாதையையும் ஊருக்குள்ளே காப்பாற்ற வேண்டிய, தலைநிமிர செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறதுன்னு ஊருக்காக போடப்படுகிற முடிச்சு மூணாவது முடிச்சு. முதல் முடிச்சு போடுற புருஷனுக்கு மரியாதை இருக்கா? கிடையாது. 1ஆம் தேதி ஆனா மரியாதை தூள் பறக்கும். வாங்க வாங்க, எதுக்கு சம்பள கவரை வாங்க. அதே 20ஆம் தேதி ஆகட்டும், வாரம் குடும்பம் நடந்து நாரம். அப்பதான் அதே மாதிரி கணவன் புகுந்த வீட்டு உறவுக்கும் பிறந்த வீட்டு உறவுக்கும் நடுவுல மரியாதையை பார்த்தீங்கன்னா, அவன் அண்ணன் தம்பி வந்து ஆட்டடிச்சு கோழி அடிச்சு அசந்தா வீட்டுக்காரரே அடிச்சு குழம்பு வைப்பான். அதே புருஷன் கூட பிறந்த அண்ணன் தம்பி வரட்டுமே, என் குழந்தை வந்த நேரம் பார்த்து எனக்கு குதுகுதுன்னு மறைச்சுக்கிட்டு வருது, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு கூதையில தடுத்து நெத்தி பூனை ராவிட்டு குப்புறப்படுத்து தூங்கிட்டு கொழுந்தனை கூட்டு போய் முத்துக்கடையில 3 இட்லி வாங்கி கொடுத்து அனுப்புங்க. வரும்போது 2 பாக்கெட் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க, தின்னாதான் எனக்கு காய்ச்சல் விடும் போல இருக்கு அப்படின்னு இழுத்து போத்திட்டு படுக்கிறது. இதுல நாங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கவில்லை, என்ன காணிச்சீங்க? யோசிச்சு பாருங்க. திருமணத்துக்கு பிறகு ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக நீங்க 1000 சொல்லுங்க. அப்பாவுக்கு இன்னைக்கும் சொல்றேங்க, திருமணத்திற்கு பிறகு என்ன சந்தோஷம் இருக்கும் இல்லையோ, பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி அப்பா தானே ஹீரோ. யோசிச்சு பாருங்க, ஏன் அவர் ஹீரோவா இருக்காரு? ஏன் ஒவ்வொரு பொம்பளைக்கும் அப்பா ஹீரோவா இருக்காரு? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை அப்பா பிறந்த நாள்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த பொண்ணை கடைக்கு கூட்டு போறாரு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. போனோடனே அந்த பிள்ளை அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை கையில எடுத்துருச்சு. இந்த ட்ரெஸ் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேட் என்னன்னு பார்த்தா அப்பா கொண்டு வந்திருக்கிற காசுக்கும் ரேட் அதை விட அதிகமா இருக்கு துணியோட விலை. அந்த இடத்துல அம்மா இருந்திருந்தாங்க வைங்களேன், அந்த சேல்ஸ்மேனுக்கு கூட தெரியாம பிள்ளைகிட்ட 2 இடி அடிச்சு துட்டு ரெடி வேற பாரு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பெண் குழந்தையினுடைய முகத்தில் தெரிகிற அந்த கண்களில் தெரிகிற பிரகாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷத்தை பார்த்த பிறகு ஒரு தகப்பனால வேற எதுவுமே சொல்ல முடியாதுங்க. பாக்கெட்டை தொட்டுக்கிட்டு அப்படியே மனசு உடைஞ்சு நின்னு தெரிஞ்சவன் எவனாவது வரமாட்டானா, கடன் வாங்கியாவது என் பிள்ளைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட மாட்டேனான்னு தவிக்கிற தகப்பனுடைய அந்த அன்பு இருக்கு பாருங்க, அவனுக்கு அந்த பொறுப்பு வரணும்னு யோசிச்சு
எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடிங்க அந்த பொம்பளை பிள்ளைக்கு அந்த தகப்பனுடைய அந்த அன்பு கிடைக்கும்ல, கிடைக்குதா? அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி தகப்பனுடைய அன்பு அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி அதே இடத்துல அந்த அந்த கணவன்கிற அந்த உறவுகிட்ட இருந்து கிடைக்கணும்லங்க. கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம்னா கிடைக்கணும்ல, இல்லையே? அது கிடைக்கலன்றதுனாலதான் அந்த பொண்ணு கடைசி வரையும் அப்பாவை ஹீரோன்னு சொல்றா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம். ஆணுக்கும் கஷ்டம், பெண்ணுக்கும் கஷ்டம். திருமணத்திற்கு பிறகு எங்க திரும்பினாலும், அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்க. குழந்தை வளர்ப்பெல்லாம் எவ்வளவு ஒரு சிரமமான விஷயமா இருக்கு. பேச முடியல அவங்க கிட்ட. ஒரு பையன் அம்மா கிட்ட போய் கேட்டிருக்கான், அம்மா மனுஷன்லாம் எதுல இருந்து வந்தான் அப்படின்றது. அந்த அம்மா சொல்லியிருக்கு, இது என்ன கேள்வி? மனுஷன்லாம் மனுஷன்ல இருந்து தான் வந்தான். இவன் சும்மா இருக்கல, நேரம் அப்பாட்ட போய் கேட்டிருக்கான், மனுஷன்லாம் எதுல இருந்து வந்தானே. அவர் மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து பிறந்தவன் அப்படின்னு அவர் அப்படியே விளக்கபூர்வமா சொல்லியிருக்காரு. இவன் மறுபடியும் அம்மாட்ட வந்து மனுஷன் எதுல இருந்து பிறந்தான் இல்ல தானே சொன்னேன், மனுஷன்லாம் மனுஷன்ல இருந்து தான் பிறந்தான். இல்லம்மா, அப்பா வந்து மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா பார்த்துருக்கு, நான் ஏன் சொந்தக்காரன் சொன்னேன், உங்க அப்பா என் சொந்தக்காரன். எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை. எங்கெங்க இருக்கு சந்தோஷம்? திருமணத்துக்கு அப்புறம் என்ன சந்தோஷம் இருக்கு? ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கா? ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை இருக்கு பாருங்க, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். இவ்வளவு வெயில் அடிக்குதுல, இந்த கொடூரமா வெயில் அடிக்குது. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, இந்த பையன் எவனாவது வீட்டுல கிடப்பான்? ஒருத்தன வீட்டுல கிடக்க மாட்டான், எங்கேயாவது விளையாடிக்கிட்டு கிடப்பான். அதுல எங்க ஊர்ல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா சட்டையும் போட்டுக்க மாட்டான், ட்ரௌசர்ல பட்டனும் இருக்காது. அதை ஒரு முடிச்சு போட்டு அண்ணா வேற இறக்கி விட்டு மேல விளையாடி வேர்வையும் புழுதியுமா இருக்கும். அதுல கூட பேரடி இருப்பான் உடம்புல, அட்ரஸோட விளையாடிட்டு இருப்பான். இவன் அம்மா தேடிக்கிட்டு இருக்கும் போதே போட்டு கொடுக்கறதுக்குன்னே பக்கத்து வீட்டுல 2 பேர் இருப்பா தெரியுமா? என்ன அவன் மவனையா தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் அந்த வடக்கு தலைகிட்ட தான் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப விளக்கமா தொடப்போ அப்படின்னா அம்மா விளக்கம் காலையில என்ன இடத்துக்கு போனா வெறும் மாட்டு பயல விளக்க மாத்த எடுத்துட்டு நேர போய் விளையாடிக்கிட்டு இருக்கிற பயல் 2 அரை விட்டு என்ன வீட்டுக்கு போனா சோறே ஊச்சி வந்துட்டு இன்னும் சோறு நீங்கள ஒண்ணு நீங்களேன்னு தரதரே அழுதுகிட்டே தான் வருவான். அழுதுகிட்டே வந்து உள்ள வந்தோடனே பாப்பான், அப்ப இருப்பான், என்ன செய்ய அழுதா இவன் வேற அடிப்பானே அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்தானே. அம்மா நேர கூட்டு போய் தலை நிறைய தண்ணியை ஊற்றி, எதுக்கு இப்ப தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கான், குளிப்பாட்டி விட்டு அடிப்பாளா அப்படின்னு கூட்டு போய் நல்லா தொடச்சி விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு பவுடர் ரூடெல்லாம் போட்டு இந்த போய் என்ன செய்ய போறோம்னு தெரியல, அடிச்சு அப்படின்னா நேர அந்த தாய் என்ன செய்ய வருவாங்க, இழுத்து கொண்டு போய் உட்கார அடிச்சு ஒரு உருண்டு சோறு சாப்பிட்டு போய் விளையாடு. அப்படின்னா நான் உன்னை என்ன சொல்ல போறேன்? சாப்பிடாம இருந்தா கஷ்டம் தானே. யோசிச்சு பாருங்க, அப்படியே அந்த அந்த குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டுவாங்க, அவனுடைய பசி அறிஞ்சு உணவு ஊட்டுவாங்க. உங்களுக்கு அம்மாக்கும் மனைவிக்கு என்ன தெரியுமாங்க வித்தியாசம்? ஏன் தெரியுமாங்க? திருமண வாழ்க்கை வந்து முதல்ல திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லை, திருமணத்திற்கு முன்னாடி தான் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றோம். அது அம்மாவுக்கும் மனைவிக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். 1000 சண்டை வந்தாலும், எவ்வளவு சண்டை வந்தாலும், என்னதான் கோவம் இருந்தாலும் சமைச்சு வச்சுட்டு போய் படுத்துருவா அம்மா. கொண்டாட்டி நீ பேசுற பேச்சு சண்டை இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க என்ன ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த 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 மாதிரி ஒரு தாயும் தகப்பனும், அந்த தாயினுடைய இடம் இருக்குல்ல, அது எப்படி ஒரு மனிதனுக்கு அழகா சொல்றாங்க. ஒரு மனுஷனால பொறுத்துக்க முடியாத விஷயம் எதுன்னு கேட்டா பசியை பொறுத்துக்கவே முடியாது. அவை பாட்டி சொல்றா, மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாழாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசிவந்திடம் பறந்து போகும். ஒரு மனிதனுடைய மானம், ஒரு குடும்பத்தினுடைய மரியாதை, கல்வி கற்க வேண்டும் என்கிற எண்ணம், அறிவை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம், வலிமையை பெருக்க வேண்டும் என்கிற எண்ணம், அடுத்தவருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கிற எண்ணம், இறைவனை வழிபட வேண்டும் என்கிற எண்ணம், இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகிற புதிய விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், இனிமையான மொழிகளை பேசுகிற பெண் மீது வைத்திருக்கிற காதல் முதற்கொண்டு பசி வந்தா போயிருவோம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் குழந்தை பெற்று பாலூட்டுகிற தாய்மார்களுக்கு அடிக்கடி பசிக்கும். ஆனா எப்பெல்லாம் அம்மா சாப்பிட உட்கார்றாளோ அப்பெல்லாம் குழந்தாலும் எந்த அம்மாவாது என் வயிற்ற நிறைச்சிட்டு போய் என் புள்ள வயிற்ற நிறைக்கிறேன்னு சொன்ன ஒரு தாயை விரல் நீட்டி காண்பிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய பசியை அடக்கி கொண்டு குழந்தைக்கு பாலூட்டுகிற போதே தன்னடக்கத்தையும் புலனடக்கத்தையும் குழந்தைக்கு கற்றுத்தருபவள்
என்னும் தெய்வத்தை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிளியே என் வாயும் பயிரையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிளியே உன்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கிளியே எனக்கேழேழு ஜென்மத்திலும் மோட்சம் இல்லை கிளியே. இப்படி பெற்றோரை தள்ளி வைக்கிற பாவம் ஒரு ஆணுக்கு எப்ப வந்து சேருது? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வந்து சேருது. ஆக திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை தரக்கூடியது அல்ல. தாய் தந்தையோடு உடன் பிறந்தோரோடு சந்தோஷமாக எந்த பொறுப்பும் எந்த கவலைகளும் இன்றி பட்டாம்பூச்சியாய் சுற்றித் திரிகிற குழந்தை பருவம் மறுபடியும் நமக்கு கிடைக்காதான்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏங்க வச்சிருக்கு பாருங்க. அந்த திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று கூறி முடித்தால் அது எப்படி முடிக்க முடியும்? இட்லி இதுன்னு நல்ல சாம்பார் தக்காளி சட்னி கேட்டு சாப்பிட்டு காப்பி காணாது வேற குடிக்காம விட்டனே அவசரத்துல. அதுதான் வந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க. தாயும் தந்தையுடனும் வாழ்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். ஆனால் திருமணம் என்கிற ஒன்று இல்லை என்றால் தாயும் தந்தையும் எங்கிருந்து வந்திருப்பார்கள் யோசிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. உண்மைதான். அபை பாட்டி சொன்னா பசியெல்லாம் இந்த 10 விஷயமும் போயிடும், பசி அடக்க முடியாது. ஆனா அம்மா பசியை அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் குழந்தைய வளர்க்குறான்னு சொன்னா. ஆனா அதே அபை பாட்டி இன்னொரு விஷயம் சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? நீரில்லா நெற்றிவாள் நெய்யில்லா உண்டிவாள் ஆறில்லா ஊருக்கு அழகுவாள் மாறில் உடன்பிறப்பில்லா உடம்புவாள் வாழே வடக்கொடியில்லா மனை. நீரில்லா நெற்றிவாள் திருநீர் அணியாத குங்குமம் அணியாத சந்தனம் அணியாத நெற்றி இருந்தாலும் இல்லைனாலும் அது பிரயோஜனம் இல்லை, அது பாழா போனதுன்னா. நெய்யில்லா உண்டி வாழ்னா நெய்யே உணவை உணவு செரிமானத்திற்கு நிறைய பயன்படும். நெய் கலந்து சாப்பிடாத நீ சாப்பிடலன்னா அந்த சாப்பாடை நீ சாப்பிட்டே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ் அப்படின்னா ஆறு ஓடுகிற ஊர் என்றைக்கும் செழிப்பாக பச்சை பசுமையாக இருக்கும். நிறைய பயிர்கள் எல்லாம் விளையும், உணவு தட்டுப்பாடெல்லாம் இல்லாம செழித்த ஊராக இருக்கும். அப்படி ஆறு இல்லாம இருக்கிற ஊருக்கு அழகே கிடையாது. மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு வாழ். எப்படி நமக்கு கைகளும் கால்களும் உடம்புக்கு உறுப்பாக இருந்து நம்முடைய அந்த உடல் வலிமைக்கான காரணமாக விளங்குகிறதோ அது போல உடன் பிறந்தவர்கள் இல்லாத வாழ்க்கை பாழ் அப்படின்னு கடைசியா சொன்னா. பாழே மடக்கொடி இல்லா மனை. என்ன அர்த்தம்? பாழே மடக்கொடி இல்லா மனைன்னா சிம்பிளா நம்மால் சொன்னா சம்சாரம் போனா சகலமும் போச்சு. சொல்லி வச்சாங்களா? தாயோடு அறுசு வைப்போம், தந்தையோடு கல்வி போகும். ஆனா சம்சாரம் போனாதான் சகலமும் போச்சுன்னு சொன்னோம். யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல மனைவி தான் ஒரு நல்ல தாயா இருக்க முடியும் இல்லையா? 1000 சண்டை போடுவா, 1000 பிரச்சனை பண்ணுவா, இல்லைன்னு சொல்லு. ஆனாலும் அந்த மனைவியினுடைய இடம் ஏன் நிரப்ப முடியாம இருக்கு? எப்படி ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலும் தகப்பனுடைய இடம் என்பது நிரப்ப முடியாத இடமாக இருக்கிறதோ அது போல ஒவ்வொரு ஆணினுடைய வாழ்க்கையிலும் மனைவியினுடைய இடம் நிரப்ப முடியாத இடமாக இருக்கு. 20 வயசுல 25 வயசுல இளம் ரத்தம் உடம்புல சூடா பாயும் போது மனைவியினுடைய அருமை தெரியாதுங்க. ஒரு புதுசா கல்யாணம் ஆன ஆண் 25ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை எப்படி கூப்பிடுவான்? எப்படி கூப்பிடுவான்? ஏடி வாடி ஓடி ஓடி எல்லாம் சொல்லுவாங்க. அதே ஆண் 40 வயசுல ஒரு 25 வயசுல ஒரு பொண்டாட்டி என்னங்கன்னு கூப்பிடும்போது என்னடின்னு கேட்கிற கணவன் 40 வயதில் அதே மனைவி என்னங்கன்னு கூப்பிடும்போது என்னம்மான்னு கேட்கிறான். பாத்தீங்களா? அந்த பக்குவத்தை ஆணுக்குள் விதைப்பவள் மனைவி. 25 வயசுல தெரியாது. பாரதிதாசன் சொல்றாரு, அழகா சொல்லுவார் அந்த விஷயத்தை. எப்படின்னா, ஒரு தாத்தா 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அந்த கட்டில கிடக்காரு. அவர்கிட்ட போய் என்னன்னா அவர் இப்படிதான் ஒன்னும் இல்லை இன்னும் சந்தோஷமே இல்லைன்னா என்ன உனக்கு சந்தோஷம் இல்லை? என் பொண்ணு
தாத்தா. எப்ப? 90 வயசுல. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவளுடைய உடம்பு வந்து அவளுடைய உடம்பு பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இப்ப அவளுடைய தோல் சுருங்கி புல்லு காஞ்சு போன புல்லு கட்டு மாதிரி ஆயிடுச்சு. என் பொண்டாட்டிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவன் நடந்து வரும்போது அப்படியே அண்ணன் மாதிரி அசைஞ்சு மான் மாதிரி துள்ளி வருவாளே, அந்த நடை அவகிட்ட இல்ல, அது தளர்ந்து போச்சு. அந்த நடைய அவன் பொண்டாட்டிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவளுடைய ஒளி மிகுந்த கண்கள் இருந்த இடத்துல இப்ப வெறும் குழிதான் இருக்கு. அவ கண்ணை பார்க்கவே பிடிக்கல, என் பொண்டாட்டியவே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப தாத்தாட்ட கேக்குறாங்க, அதான் ஒண்ணும் பிடிக்கல, போக வேண்டியதானே, எதுக்கு இருக்க அப்படின்னா, அப்பதான் தாத்தா சொல்லுவாரு, அவளை பார்க்க பிடிக்கல, ஆனால் அவள் இருக்கிறாள் என்பதே இன்பம் அப்படின்னு சொன்னாரு. கட்டில கிடக்கிற தாத்தா வீட்டுல நீங்க கவனிச்சிருந்தா லொக்குலுக்குன்னு 2 இருமுறுவார். இருமுனோன்னு கிழவி எங்க இருந்தா தட்டு தடுமாறி பக்கத்துல போய் என்னையா வேணும் அப்படின்னு, இருக்கியான்னு பார்த்தேன் அப்படின்னு வருவாங்க. அந்த சந்தோஷம். அருகருகே இருவர் மெத்த அன்புண்டு, ஆனால் செயலே இல்லை பாரதிதாசன். இந்த கண்ணதாசன் அழகா கொடுத்தார். எத்தனை உறவுகள் இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு மனைவியினுடைய உறவு எப்படிப்பட்டது? ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, குடும்பத்துல அந்த திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியே இல்லை நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவோட குழந்தையாக அப்பா அம்மாவோட இருக்கிறது ஒரு சந்தோஷம்னா, திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளோடு வாழ்வது ஒரு தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் இல்லையா? வீட்டுல சண்டை வரும், பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டை வரும், அந்த பேச்சு பேசுவாங்க. அப்படி கோபம் கொத்து, அப்படி எப்ப கோபம் வரும்னா 2 விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். முதல்ல வந்து ஏதாவது வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன், எப்ப சண்டை வரும்னா, எப்பெல்லாம் அந்த கணவன் ஊர்லாம பேசுறானோ அப்பெல்லாம் சண்டை வரும். வீட்டுல பையன் இருந்தான்னு வைங்களேன், ப்ராக்ரஸ் கார்டு வரும். ப்ராக்ரஸ் கார்டு வந்து அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அப்பாட்ட கொண்டு போக மாட்டான், நேரம் அம்மாட்ட தான் ப்ராக்ரஸ் கார்டு போகும். அடுப்படிக்கு போயிடும். அம்மா கையெழுத்து, ஏன்டா அப்பாட்ட போய் வாங்கு. அந்த ஆள் போட மாட்டான். அந்த ஆள் போட மாட்டானா, என்னடான்னு வாங்கி பார்த்தா 2 பாடத்துல ஃபெயிலா இருக்கும். அதெல்லாம் கையெழுத்து போடுவான், நீ போய் கேளுடா. அவனால இவன் நேரம் போய் அப்பாட்ட ப்ராக்ரஸ் கார்டு கொடுத்தானே, அப்பா வாங்கி பார்ப்பாரு. இங்கிலீஷ்ல 6 கணக்கில் முட்டை, உனக்கெல்லாம் ஒரு கையெழுத்து ஏறமா மாடு. அப்ப கையெழுத்த கொடுப்பா, உன்னோட 2 மார்க் கூட தான் வாங்கியிருக்கேன். என்னோட 2 மார்க் இல்லை, நான் 4 மார்க் தான் வாங்கினது. இவனுக்கு எப்படிடா தெரியும்னா, அவன் அடுப்படிக்கு போயிட்டு தானே வந்துட்டான், அவளை வரலாறு தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பான். அந்த அம்மாவுக்கு இவர் கணக்குல 4 மார்க், இங்கிலீஷ்ல 4 மார்க் தான் வாங்கினாருன்றது அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சொல்லித்தரேன். திருமண வாழ்க்கை துன்பமாக துயரமாக இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அப்படி இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சகோதரியாக உங்களுக்கு உதவுகிறேன். என்ன பண்ணுவீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு முதல் 3 மாசத்துல 30 வருஷ வாழ்க்கை வரலாற்றையும் ஒண்ணு விடாம ஒப்பிக்கிறது. ஒப்பிச்சுட்டு நீங்க மறந்துடுவீங்க. அந்த அம்மா வாங்கி மெமரியில வச்சிருங்க. எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் கேட்ச் போட்டு பிடிக்கும். சரி, ஓகே, இதை நம்மளால மாத்திக்க முடியலையே. எதா இருந்தாலும் மனசு சரியில்லைன்னா பொண்டாட்டிட்ட போய் சொன்னா தானே நிம்மதியா இருக்கு. சொல்லாம எப்படி தப்பிக்கிறது? அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது துன்பம், துயரம், சிக்கல், கஷ்டம் அதெல்லாம் வருதுன்னா நேர மனைவி கிட்ட போய் சொல்ல போவீங்கல்ல. போன உடனே நம்ம முகத்தை நல்லா ஊத்து ஒரு தடவை பாருங்க. சிவப்பு கலர்ல ஒரு பொட்டு வச்சிருக்கா, இதான் ரெக்கார்டிங் பட்டன். சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கடா, சொன்னா பூரா ரெக்கார்ட் ஆயிரும், சிக்கிக்குவே மவனே, பேசாம திரும்பி வந்துரு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு திரும்பி வந்துடணும். இது மட்டும், இது இல்லாம இன்னொரு விஷயம் நீங்க பண்ணுவீங்க. என்னன்னா, எப்ப சிக்கல் வரும்னா, எப்பெல்லாம் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் வீட்டுல சண்டை வரும். என்னன்னா, இந்த அம்மா ஏதோ அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு குழம்பையோ கூட்டையோ குழம்பு வச்சு போட்டுட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சோடனே பக்கத்துல இருந்து, ஏங்க குழம்பு எப்படி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லணும்? ஒண்ணு நல்லா இருக்குன்னு போய் சொல்லணும், இல்லைன்னா 2 கட்டான தலையாட்டிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடணும். ஆனா நம்மால் வெள்ளந்தியா ஒரு பதில் சொல்லுவார், குழம்புக்கு என்னம்மா சூப்பரா இருக்கு, ஆனாலும் எங்க அம்மா அப்பா பாரு ஒரு கருவாட்டு குழம்பு, எங்க அம்மா கருவாட்டு குழம்பு அங்கவே இருக்க வேண்டியதானே, அவங்க யாரும் கூப்பிட்டது அப்படின்னு வீட்டுல ஒரு
குழம்பு தானே நல்லா இருக்கும், அங்க போய் தின்னி, அப்படின்னா நீ வேணா சோறு வேணா பாடி அப்படின்னு விசிறி அடிச்சு தெரிஞ்சு போயிடுவாரு. போன உடனே முடிச்சிடும், இதோட முடிச்சிடும். போன உடனே இந்த அம்மா வந்து புக்கில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளை இருப்பாங்க, இவரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை ரெண்டு இருந்தோன்னா அந்த பையன் என்ன பண்ணுவானா தட்டு நிறைய சோத்த வைப்பான், குழச்சி அடிச்சு நேரம் போய் படுத்துருவான். இல்லை இதுல படுத்துட்டு படி அப்படிங்க பொம்பளை பிள்ளை. அந்த ஆள் சண்டை போட்டு போயிருக்கான், இப்போ வரமாட்டான், லேட் ஆகும், அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனா பொம்பளை பிள்ளை முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்பாவோட காலடி சத்தம் கேட்ட உடனே அம்மா கிட்ட ஓடும். அம்மா அந்நேரம் வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கா. ஓடி போய் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா வந்துட்டாங்க வாங்க, ஓடி அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு இந்த பிள்ளை பார்க்கும். நேரம் போய் கதவை திறந்து விட்டு மறுபடியும் அம்மாட்ட ஓடி வரணுமா, வாங்கம்மா அப்பா போகும்போதே சாப்பிடாம போயிட்டாங்க, வாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் ஆரம்பிச்ச உடனே இந்த பிள்ளை பார்க்கும். இதுக்குள்ள நம்மால் போய் கைகாலெல்லாம் கழுவிட்டு துண்டுலாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தபடியே சோறு போடுவாளா, மறுபடியும் அடிச்சு கொத்திடுவாளா, எங்க போறதுன்னு தெரியலையே, நடுராத்திரிக்கு மேல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொம்பளை பிள்ளை வந்து வாங்கப்பா அம்மா ஏதோ கோவத்துல இருக்காங்க, நான் சாப்பாடு வைக்கிறேன் வாங்கப்பான்னு கூட்டு போய் தட்டு நிறைய சோத்தை வச்சு குழம்பு ஊற்றி தண்ணி எடுத்து வச்சு சாப்பிடுங்கப்பா, நான் போட்டிருக்கேன்ல, நான் வச்சு கொடுத்துருக்கேன்ல, சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது எந்த தகப்பனாலையும் ஒரு உருண்டை சோறு சாப்பிட முடியாதுங்க. அந்த ஒரு உருண்டை சோத்தை கையில எடுத்து வச்சுட்டு பெண் குழந்தையை பெற்றெடுத்த தகப்பன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு முறையாவது இந்த வார்த்தையை தன் பெண் குழந்தைய பார்த்து சொல்லியிருப்பான், எங்க அம்மா செத்து போயிட்டான்னு நினைச்சண்டி தங்கம், ஓ உருவத்துல வந்து பிறந்திருக்காடி ராஜாத்தின்னு. தன்னை பெற்றெடுத்த தாயை தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையின் வடிவத்திலே பார்க்கிறான் பாருங்க ஆண்மகன். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி. ஏன்னா பொறுப்பு சுமக்கிறது தாங்க நமக்கு பயமா இருக்கு. ஒரு கணவனாக நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு, தகப்பனாக, மனைவிக்கு கணவனாக, அது மாதிரி பெண்ணுக்கும் ஒரு கணவனுக்கு மனைவியாக, இந்த குடும்பத்தோட மருமகளா, ஒரு தாயாக எவ்வளவு பொறுப்பு சுமக்க வேண்டி இருக்கு. இதையெல்லாம் நம்மளால சரியா செய்ய முடியுமா? நம்ம மேல பழி வந்துருமா, குற்றம் வந்துருமா, யாருக்கெல்லாம் பதில் சொல்றது? இதையெல்லாம் நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சகித்து கொண்டு விட்டு கொடுக்க முடியாம நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற அந்த வாக்குவாதம் ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு பயந்து போய் இருக்கும். நாம பயந்து போய் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. எனக்கு என்ன வருத்தம்னா இந்த தலைப்பை கொடுத்த அன்னைக்கு அக்கா சொன்ன அன்னைக்கே நான் அவ்வளவு மனசு வருத்தப்பட்டேன். இந்த ஒரு யோசனை, இந்த ஒரு சிந்தனை நம்மளுக்கு வந்திருக்கவே கூடாது. மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்னாடியா திருமணத்துக்கு பின்னாடியாங்கிற ஒரு தலைப்பு ஏன் நாம கொடுக்கிறோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கை குறித்த ஒரு பயத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. அவர்களுக்கு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கை பயப்படுற மாதிரி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு எல்லாமே பயம்தான். அவங்களுக்கு பயத்தை தவிர வேற எதுவும் இல்ல. படிக்க முடியுமா, பாஸ் ஆக முடியுமா, வேலை கிடைக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருப்பானா, லவ் பண்ற பொண்ணு கடைசி வரை இருப்பாளா, லவ் பண்ற பையன் ஏமாத்தாம இருப்பானா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், டைவர்ஸ் ஆயிருமா, தொடர்ந்து வாழ்வோமா, எதுலையும் நம்பிக்கை இல்லாம எல்லாவற்றிலும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை. வெளியில பார்க்கும்போது அந்த பயத்தை மறைச்சிக்கிறதுக்கு தான் அந்த குழந்தைங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறை என்ன பண்றாங்க, உங்களை எதிர்த்து பேசுறாங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்களுடைய வாயை அடைப்பதற்கான மறு கேள்விகளை தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை கிட்ட நாம கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. அடுத்த தலைமுறையிடம் எந்த கேள்வியையும் கேட்பதற்கான தகுதியும் நமக்கு இல்லாம போயிருச்சு. அதை இந்த ஒரு நிலை மாறணும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதுக்கு என்ன என்ன செய்யணும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கூறி, மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்புதான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும்